ஹலோ கைஸ், 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்க செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரியா? யா ஹாய் காய்ஸ். ஒடிபுல இருக்குதா? பேசுகிறதுல இருக்கும் கிளியரா இருக்குதா? அப்துல், அஷ்ஃபக், ஹிஷாம் அண்ட் இஸ்ரத் பிரதர், ஷமிலாயா. No sir, clear. ஸோ ஒருத்தாக்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? ருஷ்டா, ஷஃப்னி, ஷஃபீகா எல்லாருக்கும் கிளியரா? யா Good, sir. நாங்கள் யா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் செஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காய்ஸ், எல்லாரையும் நான் எல்சிசி கேம்பஸுக்கு வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பேசிக்காக நான் ஃபாஹிம், எல்சிசியினுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர். பொதுவாக எல்சிசியை பற்றி சொல்ல போனால், லண்டன் சிட்டி காலேஜை பற்றி சொல்ல போனேன்னு சொன்னால் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கிறோம். லைக் ஃபுல் ஸ்டெக் ப்ரோக்ராம், அதாவது ஃபுல் ஸ்டெக் டெவலப்மெண்ட் 3 months ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்கு. அதே போல் ஒட்டாகெட் போயிட்டு இருக்கு. இந்த பிரைமவரா, கோஸ்டெக்ஸ், இப்படி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ப்ரோக்ராம்ஸ். இந்த மார்க்கெட்டிங் சைட்லன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகுது. அதே போல் இங்கிலீஷ் சிங்கள அப்படியான ப்ரோக்ராம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எல்சிசியினுடைய லண்டன் சிட்டி காலேஜினுடைய மெயின் நோக்கம் வந்துட்டு பிள்ளைகளுக்கு தியரியை தாண்டிய ஒரு ஸ்டடிஸை கொடுக்கணும். அதாவது பிள்ளைகளுக்கு தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸ்ன்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் எல்லா ப்ரோக்ராமுமே இருக்கும். ஓகே. ஸோ நம்மட ரீசெண்டாக நாங்கள் பிள்ளைகளுக்கு குயிக் புக் ரிலேட்டடான ஒரு நல்ல நாலேஜை கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்ச எந்த ப்ரோக்ராம் தான் இன்றைக்கு நாங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான நோக்கமும் பிள்ளைகளுக்கு அக்கௌண்ட் சைட்ல, அதாவது அக்கௌண்ட் சைட்ல நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல HNDA செஞ்சுட்டு இருக்கலாம், சிலியட்ல இந்த WIT, சிமா, அப்படி நீங்க அந்த ஃபீல்ட்ல அந்தந்த சில நீங்க பிரைவேட்டா செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ இப்படி நீங்க உங்களோட ஃபீல்ட்ல இருந்தாலும், ஈவன் நீங்க ஒரு கம்பெனில அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க மெனுவலா செய்யக்கூடிய வேலையை என்ன செய்ய, ஒரு சிஸ்டம் வைஸா ஒரு சாஃப்ட்வேரை வச்சு கரண்ட் வேர்ல்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ, என்ன அப்கிரேட் பண்ண வேண்டுமோ நம்மளோட நாலேஜ், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நாலேஜ் அப்கிரேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய, வேர்ல்டோட சேர்ந்து ட்ராவல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை தான் நான் என்ன செய்றோம், இந்த செஷன் மூலமா நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். ஓகே. ஸோ அதுல தான் நாங்க மெயினா இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா நிறைய அக்கௌண்டன்ஸ் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு குயிக் புக். ஓகே. ஸோ எண்ட் இன்னொன்று ஜெரோ, அதே போல டெலி, இப்படியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் நல்ல பவர்ஃபுல் இந்த நிறைய ஃபெமிலியரான ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு சொன்னா குயிக் புக். அதுவே நீங்க இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னு சொன்னா, கல்ஃப் அண்ட் அதர் சைட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா அங்க மோஸ்டா ஜெரோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸும் வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ட் வாராருன்னு சொன்னா அவர் மெனுவலா அவரோட வேலைகள் இப்ப எக்ஸலை வச்சு, இல்ல மெனுவலா இப்ப லெஜர் புக்கை வச்சு அவங்க செய்யற வேலைகளை தாண்டி சிஸ்டம் வைஸ் அவங்களுக்கு இந்த ஒர்க்கை செய்ய இயலுமான்னு சொல்லி அவங்க ஒரு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜாப் ரெடி பர்சனா இருக்கிறது
நம்மட சார்ந்தது. ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரி நம்மள ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஸோ அதுக்கு நாங்க எங்கள எப்பயும் தயார்படுத்திக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் இந்த ஃபுல் செஷனும் இருக்க போகுது. நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். லைக் நம்ம இந்த இப்படியான விஷயங்கள, இப்படியான சொஃப்ட்வேர்ஸ நாங்க படிச்சோம்னு சொன்னா, எங்கட கெரியர அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது? நாம இப்ப ஜொப்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாலும், எங்கட ஜொப்ல இப்ப ஒரு 1 ஹவர்ல செய்ய வேண்டிய வேலைய ஒரு 30 மினிட்ஸ்ல எப்படி நாங்க குயிக்கா முடிக்கிறது? அதேபோல சிஸ்டமேட்டிக்கா அந்த வொர்க்க எப்படி கன்டின்யூ பண்றது? ஸோ அந்த விஷயங்கள தான் நாங்க என்ன செய்றோம், இந்த செஷன்ல நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். சேம் டைம் இதுல இந்த செஷன்ட எண்டுல ஒரு Q&A அ அ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். லைக் நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்ப இது ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யலாம், எங்களோட லெக்சரரோட டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். அண்ட் எவ்ரிதிங் என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம், நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ அதுல பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கான பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. ஸோ அதுக்கும் நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் போடுவோம். அதையும் நீங்க என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ. நாங்க மூவ் பண்ணலாம். நான் கூட பேச விரும்பல. அண்ட் மும்தாஸ் சார பத்தி சொல்றேன்னு சொன்ன உங்களோட லெக்சரர் நல்ல ஒரு பெர்சன், நல்ல ஒரு ஸ்கில்டான ஒரு பெர்சன். என் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். சேம் டைம் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறார். ஓகே. ஸோ நல்ல knowledgeable நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எகைன் வெல்கம் பண்ணிக்கொள்றேன் எல்சிசிக்கு. இந்த செஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். மும்தாஸ் சார். ஸோ நம்மளோட லெக்சரர் வரும் வரைக்கும் நீங்க இப்ப இந்த செஷன்ல இப்போ ஓகே நாங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்ற எல்லாருமே கொஞ்சம் தம்ஸ் அப் போடுங்க கைஸ். யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். ஓகே. ஸோ இல்லைன்னு சொன்னா சட்ல ஒரு ஹாய் ஒன்று போடுங்க. ஜஸ்ட் ஹாய். மும்தாஸ் சார். ஹலோ. யா ஒடிபிளா இருக்குது. ஓகே. எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் ஆக்டிவ்ல இருக்கீர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபாஹிம். அண்ட் கைஸ், இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றது வந்து ஃப்ரீ செஷனாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஷால்லா வித்தின் 1 மந்த் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுற டைமில் ஃபுல் ஆஃப் நாலேஜோட நாங்கள் இதிலிருந்து லீவ் ஆகுவோம் இன்ஷால்லா. அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். எனிவே இதில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆக்டிவ்ல இருக்கிறீங்க. இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆனதுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எல்சிசியை நம்பி வந்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் மும்தாஸ். என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சின்னா, சீனியர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் இன்ஷால்லா இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு வந்து இப்போ நாங்கள் இதில் எந்த வகையான ஆட்கள் இருக்கிறீங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்க எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுவோமா? ஒவ்வொருத்தரா வாய்ஸ்லேயே சரி இல்லை chatலயே சரி அவங்கள கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறீங்க. ஆஹ் எப்படின்னு சொன்னால் இப்போ டபிள்யூடி முடித்தவங்க அல்லது ஏலவல் முடித்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் அவங்களோட உங்கள் பொசிஷனை கொஞ்சம் chatல போடுறீங்களா?
பேசுறது வருதா? ஹலோ. எஸ். WT தேர்ட் லெவல். யாரும் ஒர்க் பண்றவங்க இருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஒர்க் பண்றவங்க ஆல்ரெடி QBO பத்தி தெரிஞ்சவங்க, ஓ ஆல்ரெடி ஜீரோவை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட். ஓகே. HNDA கம்ப்ளீட்டட். ஓகே. WT பாஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணி. ஓகே. வெல்கம். ஓகே. ஓகே. மோஸ்ட்லி பர்சன் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் ஒர்க் பண்ணி இல்லை. அப்படியா? சரி. ஓகே. எனிவே எப்படியோ எல்லாரும் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவே இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ரிப்ளை பண்ணதுக்கு. எப்படியோ அக்கௌண்ட் ரிலேட்டடாகவே இருக்கிறீங்க. ஸோ நம்ம பேசிக்ல இருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் நிறைய கிளாஸஸ் செய்வோம், இண்டிவிஜுவல் கிளாஸஸ் செய்வோம், குரூப் கிளாஸஸ் செய்வோம். அதில் எப்படி என்று சொல்ல போக இப்போ அக்கௌண்டிங்ங்கிற நாலேஜே தெரியாது, பேசிக் நாலேஜே தெரியாதவங்கள ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அங்கே இங்கேன்னு சொல்லி BPOஸில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை அங்கே டிரெக்டாக போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் IT நாலேஜ் ஒன்லி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், அக்கௌண்டிங் பேசிக்கே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் செய்கிறப்போ கடும் கஷ்டமாக இருந்த அந்த அந்த சுச்சுவேஷன் எல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். பட் இந்த கிளாஸ் அப்படி இல்லை, இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஓகே. எனிவே MWT 1 year experience. MWT 1 year experience தானே மீன் ஷஃபீக். ஓகே ஓகே. நம்ம கண்டினியூ கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த செஷன் வந்து ஃப்ரீ செஷனாக இருக்கும். அதாவது ஃப்ரீ மீன் மணி இல்லை, ஃப்ரீ செஷன், எல்லாரும் ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருக்கணும் இந்த செஷன் வந்து. அப்போ இப்போ நான் இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுக்கிறேன், இல்லாட்டி ஒரு கிளாஸுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு போகணும்னா லெக்சரை பாட்டுக்கிட்டு அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார், நம்ம வீடியோ ரெக்கார்டிங் போட்டுட்டு அதை நம்மளோட வேலையை செஞ்சுட்டு ஒரு ஃப்ரீயான டைமில் கிளாஸ் எடுத்துறது, அந்த வீடியோ எடுத்து பார்க்குறது, அதுலேருந்து வழங்கி எடுக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஆன்லைன்ல நம்ம அந்த 1 ஹவருக்குள்ள எவ்வளோத்த நம்ம படிக்க இயலுமோ அவ்வளோத்த படிக்கிறோம். சரி, அதுல ஏதாவது டவுட்ஸ் வரும், அங்க வரும், இங்க வரும், அதை கேட்போம், அவ்வளோத்த கிளியர் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இப்போ கரண்ட்லி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ சாட்டர்டே சண்டே கிளாஸ், வீக் டேஸ்ல 1-2 டேஸ் கிளாஸ் நடக்குது ஆன்லைன்ல, அது 1 ஹவர் நடக்குது, 1.5 ஹவர் நடக்குதுன்றதை தாண்டி ஓவர் த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கக்குள்ள நமக்கு டவுட்ஸ் வரும். இல்லாட்டி ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறோம், இல்லாட்டி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம்னு சொல்லக்குள்ள ஒரு டவுட் ஒன்று வரும். அப்ப அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ற, கேட்கலாமா, கேட்க இயலாதா, இந்த மாதிரி இல்லாம இந்த டீம் வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ற மெடிசன்னா இந்த டீம் வந்து ஒரு ஃபெமிலி மாதிரியே நம்ம. ஓகே. WT பாஸ் பண்ணாஸ். ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் என்ன போதும். என்ன சொன்னா இந்த டீம் வந்து ஃபெமிலி மாதிரியே இருக்கும். அப்ப இதுல இப்ப ஒருத்தருக்கு ஒரு டவுட் வருதுன்னு பார்ப்போமே, WT முடிச்ச ஆளுக்கும் இப்ப BA ஜெனரல் செஞ்சுட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, எனக்கு இதுல டவுட் இருக்குதுன்றத வாட்ஸ்அப்ல நீங்க குரூப்லயே போடலாம். ஓ, எந்த டைம் வேணுமானாலும் போடுங்க. உங்களுக்கு டவுட் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்பவே நீங்க என்ன செய்யுங்கன்னா குரூப்ல போடுங்க, மென்ஷன் பண்ணி. அதை தெரிஞ்சவங்க இல்ல நான் எப்படியோ ரிப்ளை பண்ணுவேன். நான் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால என் ஃப்ரீ டைம்ல தான் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க உங்களுக்கான டவுட்டுகளை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதை எப்படி சரி அவர்கிட்ட கிளியர் பண்ணிட்ட மனுஷன்னா, இப்போ ஒரு தேடல் உள்ளாருக்கு தான் அதை தேடி அடைஞ்சு கொள்ற ஆர்வம் இருக்கும், தெரியும் தானே? அதே மாதிரி அந்த டவுட் உங்களுக்கு எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ நீங்க கேட்கக்குள்ள தான் அதுக்குரிய ஃபுல் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் இன்ஷால்லா இதை கண்டினியூ பண்ணிட்டு போகும். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ள உங்களோட கிளாஸஸ் வந்து எவ்ரி டே 24 ஹவர்ஸ், வித்தின் 1 மந்த் 24 ஹவர்ஸ், ஸோ வீக்லி 7 டேஸ் உங்களுக்கு எப்பயும் ஆக்டிவ்லேயே இருக்கும்ன்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கான எந்த ஒரு தடயங்களும் வராது, நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு எப்போ எதில் டவுட் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம்.
ஓகே. அப்படி இந்த வித்தின் 1 மந்த் உங்களோட கோர்ஸ் பீரியடுக்குள்ள தான் முடிஞ்சிருமான்னு பார்த்தா அப்படி இல்ல. இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர் அந்த குரூப் அப்படியே இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ங்கிற குரூப் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்டுகள் இன் ஃபியூச்சர் நீங்க நல்ல பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகிட்டீங்க, இல்லாட்டி வேற ஒரு ஒர்க் கிடைச்சிட்டு ஃபாரின் போயிட்டீங்க, அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு டவுட், இல்லாட்டி இதுல ஏதாவது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்கிற டவுட் வர பட்சத்திலையும் உங்களோட பிளேஸ்மெண்ட் அதுல போடலாம். இல்ல நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகிட்டீங்கிறத நீங்க ஒரு சந்தோஷமான செய்தியை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த குரூப்ல தெரியப்படுத்தலாம். அப்படி நம்ம எப்படியோ 1 மந்த்துக்குரிய கோர்ஸ் வந்தம் ஜாயின் ஆனம் படிச்சம் போனோம் அப்படி என்று இல்லாம ஒரு ஃபேமிலி ஏதோ ஒரு டீம் ஒர்க்கா தான் இது மூவ் ஆகிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே. ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே சார். ஓகே. தம்ஸ் அப் ஒன்று போடுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதா? கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்களேன். எனிவன்? ஓம் சார் விசிபிளா இருக்கு. ஓகே ஓகே. இடையில இடையில ஒரு ஆளாவது சரி பேசுங்க. சரி. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஆக்டிவ் இருக்கிறாங்க. ஓகே. இது பாருங்க ப்ரீஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம கோர்ஸோட பேர் என்ன? சர்டிஃபைட் அட்வான்ஸ் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் குயிக் புக்ஸ் அண்ட் ஜீரோ. குயிக் புக் ஜீரோ பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்க யார் சரி இருந்தா ஒவ்வொருத்தர் கொஞ்சம் சொல்லுங்க பாவம். குயிக் புக் வேண்டா இதான் எந்த எந்த அறிவுக்கு தெரிஞ்சபடி, இல்லாட்டி இதை பத்தின ஏற்கனவே நாலேஜஸ், ஜீரோவை பத்தின நாலேஜஸ் யார் சரி ஒருத்தர்? யாரும் இல்லையா? கேஸ் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். என்னன்னு சொன்னா நான் மட்டும் பேசுறேன், நீங்க அப்படி இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன்ற மாதிரி இருக்காது இந்த செஷன் வந்து. செஷன் ஃபுல் ஆஃப் ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல இருந்தும் 2 வே கம்யூனிகேஷன் தான் இருக்கும். 1 வே கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ யார் சரி பேசினா தான் தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். யார் சரி? ஹலோ ஹலோ. பேசுறது விளங்குது எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால கொஞ்சம் கூச்சம் படுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல ஆன்லைன் கிளாஸ் போயிருந்தீங்கன்னா இந்த கூச்சம் இல்லாம இருக்கும். இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் நம்ம கிளாஸ்ல அந்த கூச்சத்தை இல்ல தாக்குவோம். சரியா? ஓகே. சர்டிஃபைட் அட்வான்ஸ் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல். இன்ஷால்லா இதுக்குரிய உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நம்மளோட கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு 1 வீக் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொண்டு போகும். அதில் உங்களோட உங்களோட இதை வச்சு உங்களோட அட்வான்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுகள் வழங்கப்படும். உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது, உங்களோட தியரிகள் எப்படி இருக்குதுன்றதை வச்சு உங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டுகள் வழங்கப்படும். அதே மாதிரி ஓகே அபவுட் அவர் லெக்சர். நான் முகமது மும்தாஸ், சீனியர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் அலங்கா பிரைவேட் லிமிடெட் இருக்கும் மடையில். பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் HNDA முடிச்சிருக்கேன் சீகரெட்டில். AAT CA இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வாட் இஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்? இப்பே காலத்தை பொறுத்தளவுல இப்பே காலம் வந்து 2026 ஏஐ எல்லாத்துலேயும் ஏஐ நின்று விளையாடிக்கிட்டு இருக்கிற காலம். இப்பே காலத்தில் பொறுத்தளவுல பழைய மாதிரி அக்கௌண்டிங் பேப்பர் ஒர்க் பண்ணி அதை டேட்டா என்ட்ரி பண்ணி அதுல இருந்து அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் எடுத்து அப்படி செய்யற மாதிரி எந்த ஒரு அக்கௌண்டிங்கும் இல்லை. இப்ப சிங்கிள் ட்ரிக்ல அக்கௌண்டிங் செஞ்சுட்டு போறாங்க. அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் ஆகி அதுக்குரிய ஒர்க் எல்லாம் ஸ்மூத் ஆகி அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுல ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன். இப்போ நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நார்மலா எடுப்போமே, ஒரு டீ கடை என்றாலும் அந்த டீ கடையில என்னென்ன வரும், எப்படி அவர் ஒரு inventory ஒன்று வச்சிருப்பார்.
போகுமா இல்லையா? டீ கடைக்குரிய டூல் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், அப்படி ஒரு இன்வென்டரி வச்சிருப்பார். அதில் ஒரு எக்ஸ்பென்சஸ் போகும். அதே மாதிரி அதுக்குரிய மாதிரி தான் பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியும் இல்லை வேற வேற கம்பெனியும். டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுடைய ரெக்கார்டு என்ன இருக்கும்? ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன், இன்வாய்ஸ் எப்படியும் பண்ணுவாங்க, இன்வாய்ஸுக்குரிய பேமெண்ட் வரும், இன்வாய்ஸுக்குரிய கலெக்ஷன்ஸ் வரும், அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சப்ளையர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க ட்ரக் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இன்கம் ஒரு கம்பெனி பொறுத்த அளவுல எந்த அளவுக்கு இன்கம் வருது, மானிட்டர் வியா மணி கம்ஸ் ஃப்ரம் அண்ட் எங்க இருந்து வருது அந்த இன்கம், எந்த மாதிரியான இடத்துல இருந்து வருது, எந்த அளவுக்கு வருது, அந்த ஐட்டங்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜெனரேட் ரிப்போர்ட்ஸ், மேனேஜ் செக்ஸ் அண்ட் கேஸ் ஃப்ளோஸ். ரிப்போர்ட்ஸ் தான் ஒரு கம்பெனியில மெயினாக இருக்கும். அதாவது அவங்க ப்ராஃபிட் இல்லை போகுதா, லாஸ்ல போகுதா, என்ன மாதிரி போகுது, எந்த அளவுல நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம், அந்த மாதிரியான இதுக்கு ரிப்போர்ட் வந்து உதவி செய்யும். அதே மாதிரி மேனேஜ் டெக்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் ஃப்ளோவும் டெக்ஸஸும் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு குயிக் புக் ஷாட் 0. குயிக் புக்குங்கிறது வந்து ஆன்லைன் சாஃப்ட்வேர் இன்டியூங்கிற கம்பெனியால் உருவாக்கப்பட்டதான் குயிக் புக். குயிக் புக்கில் வந்து குயிக் புக் ஆன்லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, குயிக் புக் டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஜீரோவும் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். குயிக் புக்கை பொறுத்த அளவுல ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது ஸ்ரீலங்கா, இந்தியா அப்படியான கண்ட்ரீஸில் வந்து குயிக் புக் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கு. அதாவது இப்போ மார்க்கெட்டை பொறுத்த அளவுல அக்கௌண்டிங் மார்க்கெட்டில் குயிக் புக்குங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். குயிக் புக் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்டர்வியூக்கு போகிற மனுஷன்னா குயிக் புக் தெரியுமா, குயிக் புக்கில் எதுவும் ப்ராக்டிஸ் இருக்குதா, குயிக் புக்கில் எதுவும் நாலேஜ் இருக்குதா, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறீங்க, அப்படியே அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் புக் நாலேஜ் எதுவும் இருக்குதா என்றதை நம்ம மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரிகள் சாரி வெஸ்டர்ன் கண்ட்ரிகள், ஆஸ்திரேலியா, யூகே அப்படியான கண்ட்ரிகளில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க இருக்காங்க. அவங்க வந்து ஜீரோ யூஸ் பண்ணுவாங்க. ஜீரோ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போக்கி ஸ்ரீலங்காவில் அப்டேட் ஆகிட்டு வருது, ஜீரோவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துட்டு வருது. சரிதானே? அப்போ குயிக் புக்கும் ஜீரோவும் மோஸ்ட்லி ஒரே சாஃப்ட்வேரை தான் போகும். நீங்கள் இப்போ ஒரு இஆர்பி சிஸ்டத்தை படிச்சுட்டீங்க, ஃபுல்லாக தரவா நாலேஜ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதான் பேசிக். இப்போ இன்வாய்ஸ், அதே மாதிரி நியூ போய் இன்வாய்ஸ் போய் பேமெண்ட் போடுறது, அது மற்ற விஷயங்கள் தானே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும், பேமெண்ட் சைடு, பேங்கிங் சைடு, இன்வாய்சிங் சைடு, இன்வென்டரி சைடு, எல்லாம் அதே தான், அதே ரொட்டேஷன். அக்கௌண்ட்ஸில் பேசிக் உண்டு தானே. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட்ஸ் மாறும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று மாறும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுப்போமே, ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு, ஆப்பிள் ஃபோன் இருக்கு, அப்படி அந்த ஃபோனுகள் வந்து ஆப்ஷன்ஸ் மாறுற மாதிரி வெரைட்டி வேற வேறையா இருக்கும், அதில் இருக்கிற கன்ஃபிகரேஷன்ஸ் வேற வேறையா இருக்கும். ஆனால் பேசிக் உண்டா தானே இருக்கும். சரிதானே? அதே மாதிரி குயிக் புக்கும் சரி, ஜீரோவும் சரி. இதே மாதிரி பார்க்க போன சொன்னா குயிக் புக் வாஸ் ஜீரோ. இப்போ குயிக் புக் வந்து டைப் வந்து டெஸ்க்டாப்பும் கிளவுடும். இப்போ கிளவுட் சாஃப்ட்வேர்னு சொல்லி வந்து எல்லாமே கிளவுட் பேஸ்ட்லாம் வரும். சரியா? ஃபுல்லி கிளவுடாகவும் இருக்கும் அல்லது பார்ட்லி கிளவுடாக இருக்கும். கிளவுட் பேஸ் தான் வருங்காலத்துக்கு ஃபுல்லி மார்க்கெட்டில் ஃபுல்லாக ரன் பண்ண போகுது, கிளவுட் பேஸ் தான். அதே மாதிரி இப்போக்கி அப்டேட் வேர்ஷனாக வந்திருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம், குயிக் புக் சரி, ஜீரோ சரி, டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறத பார்க்க மொபைல் ஆப் வந்துருக்குது இப்போ புதுசாக. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல, மொபைல் ஆப் வந்துருக்கு, குயிக் புக் மொபைல் ஆப் வந்துருக்கு, ஜீரோ மொபைல் ஆப் வந்துருக்குது. ரெண்டையும் என்ன செய்யலாம் முடிச்சுன்னா மொபைல்லையே யூஸ் பண்ணிடலாம். இப்போ லேப்டாப் எடுத்து போகணும், அங்கே போயிட்டு வேலை செய்யணும், இங்கே போயிட்டு வேலை செய்யணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லாமல் ஒட்டோவா மொபைல் ஆப்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ குயிக் புக்கை பொறுத்த அளவில் லேப்டாப் எடுத்துட்டோம் இல்லாட்டி ஒரு பிசி எடுத்துட்டோம்னு சொன்னா நாம் என்ன செய்வோம், டேட்டாவை என்ட்ரி பண்ணித்தான் இது செய்வோம், ஏதாவது ரிப்போர்ட் எடுப்போம். அது இல்லாமல் மொபைல் ஆப் வந்ததுக்கு பிறகு மொபைல் ஆப்பில் வித்தின் அ செகண்ட் நம்ம ரிப்போர்ட் செஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு பார்ப்போமே, அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன செய்யறா அந்த ஆப்பில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி ஒருத்தோ அது என்ன செய்யுதுன்னு டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணுது. டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணி உங்களுக்கான ரிப்போர்ட்டை அவுட்புட் பண்ணுது வித்தின் அ செகண்ட். அப்போ எந்த அளவுக்கு ஈஸியாக போய் தெரிஞ்சுன்னா, அக்கௌண்டிங் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அக்கௌண்டனா இருக்கணும் என்றது இல்லாமல் போய் ஐடி நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள் அக்கௌண்டனா இருக்கலாம். ஐடி தெரிஞ்சா சரி, ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சா சரி, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாறிட்டு போகுது. ஆனாலும் ஒரு சில கம்பெனிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நல்ல கம்பெனிகள்
பெஸ்டான கம்பெனியில் என்ன செய்யுதுன்னா இல்லை அக்கௌண்ட் பேஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த நேரமும் ஏஐயோ இல்லை அப்ளிகேஷனையோ நம்ப இயலாது. அக்கௌண்ட் பேஸ் தெரிஞ்சிருந்தா தான் அவர் என்ன செய்வார், அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதோ இல்லை கம்பெனிக்கு ஐடியா கொடுக்கறதையோ அப்படியான சுச்சுவேஷன்கள் என்ன செய்வாருன்னு சொன்னா அவர் அடுத்த இடத்துல சொல்லிட்டு அதுக்குரிய அப்டேட்டை பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி இப்போ பாருங்க இதுல வந்து குயிக் புக் ஜீரோ. குயிக் புக் பொறுத்து வந்து டேஷ்போர்டும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேஷ்போர்ட் டெஸ்க்டாப்பும் இருக்கு, சாரி டெஸ்க்டாப்பும் இருக்கு, கிளவுடும் இருக்குது. அதாவது டெஸ்க்டாப் குயிக் புக் சார் கிளவுட் குயிக் புக் சார் ஜீரோ வந்து ஃபுல்லி குயிக் கிளவுட் பேஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி மற்ற வந்து ஏஸ் ஆஃப் யூஸ் குயிக் புக் வந்து பிகினர், அதாவது ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எப்படி சொன்னா நோமலா, அதாவது அறவே தெரியாத ஒரு ஆள், இஆர்பி சிஸ்டமே தெரியாத ஒரு ஆள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல டேஷ்போர்டு இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போக்கு ஃப்ரீ செஷன்ன்றதால நார்மலா நம்ம பார்த்துட்டு போறோம். சரியான ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி ஜீரோவை பார்த்தோம்னா மாடர்னாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அது மற்ற வந்து பாப்புலேஷன் நான் உங்களோட சொன்ன மாதிரி குயிக் புக்கை பொறுத்த அளவுல யூஎஸ்ஏ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் யூஎஸ்ஏலையும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஜீரோ வந்து யூகே, ஆஸ்திரேலியா, குளோபல் வைஸ் ஃபுல்லாக யூஸ் பண்றாங்க. இப்போக்கு ஸ்ரீலங்காவில் அது ரன் ஆகிட்டு இருக்குது. நார்மலி இப்போக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆட்டோமேஷன் குயிக் புக் வந்து மோடரேட், ஜீரோ வந்து அட்வான்ஸாக இருக்குது. அதே மாதிரி what you will learn, அதாவது எங்கள்கிட்ட இருந்து என்னத்தை நீங்க லேர்ன் பண்ண போறீங்கன்னு அக்கவுண்டிங் பேஸ், டெபிட் கிரெடிட் பிரின்சிபல்ஸ் அண்ட் த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ். இதுல நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் அக்கவுண்டிங் பேசஸ் தெரிஞ்சிருக்கும். என்னோட எல்லாரும் அக்கவுண்ட் ரிலேட்டடான ஆட்கள். பேசிக்ல இருந்து நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யூனிவர்சிட்டிஸ் டபிள்யூடி அங்க இங்கன்னு சொல்லிட்டு தியரி 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 தியரின்னு போயிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டியில பெஸ்ட் ரேங்கர் அடிப்பாங்க, கோல்டு மெடல் அடிப்பாங்க. ஒர்க்கிங் பிளேஸுக்கு வந்தாங்கன்னா நம்ம படித்த தியரிக்கும் ஒர்க்கிங் பிளேஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நாங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனிங் போகிறதுக்கு முதல்ல என்ன செஞ்ச முடிச்சுன்னா தியரி படிச்சுட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு ஓகே நாங்கள் அக்கௌண்டன்ட் என்ற இப்போ படிக்கிற கட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா எப்படி அக்கௌண்டன்ட் ஆகிற என் ஃபியூச்சர் என்று சொல்லி தானே போவோம். போயிட்டு இருக்க போல ஃபுல்லாக தியரியை படிச்சு 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 ஃபுல்லாக தொகுப்பூச்சியாவே மாறி ஃபுல்லாக ஓகே நாங்கள் அக்கௌண்டன்ட் என்ற பேரில் போயிட்டு ஒரு ஒர்க்கிங் பிளேஸுக்கு என்டர் ஆகிட்ட முடிச்சுன்னா அதை நம்ம விளங்கும். அந்த இடத்துல நாம ஜீரோ. அப்போ நம்ம படித்த தியரிங்கிறது வந்து ஹெல்ப்பாக தான் இருக்குமே தவிர நம்மளை ஒர்க்கிங் பீப்புளா ரெடி பண்ணாது. அது ஒரு ஹெல்ப், ஜஸ்ட் ஒரு பேசிக், அதாவது பேசிக் நாலேஜாக தான் இருக்கும். அது வந்து ஒர்க் பண்றதுக்கோ இல்லை ஒர்க்கிங் பிளேஸ்ல நம்ம சர்வை பண்றதுக்கோ எந்த ஒரு இதுவும் செய்யாது. அப்போ என்ன செய்யணும் முடிச்சுன்னா நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க்கிங் பிளேஸுக்கு போயிட்டு முடிச்சுன்னா மற்ற வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறோம் நினைச்ச முடிச்சுன்னா அடுத்தடுத்த கம்பெனிகள் எப்படி இருக்குமோ என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாம எப்படியோ அவங்களோட பிரின்சிபல்ஸ் ஒன்றா தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெரைட்டியா பாவிப்பாங்க. இப்போ இஆர்பி சிஸ்டம்ங்கிற வந்து குக் புக் ஆன்லைனை தாண்டி நிறைய இருக்குது. எக்ஸாஃப்ட், இ விஷன், அப்படி இப்படி டெல்லி, பீச்ட்ரீ, மையோ, இப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இஆர்பி சிஸ்டங்கள். அப்போ அதால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அவங்களோட இது பாசிபிளுக்கு ஏற்ற மாதிரி இஆர்பி சிஸ்டங்களை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பேசிக்ங்கிறது ஒன்றரை தானே இருக்கும். குயிக் புக் ஜீரோ வந்து நல்ல டாப் ஆஃப் கம்பெனிகள் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே தானே. மற்றது வந்து கம்பெனி செட்டப், மற்ற வந்து என்ட்ரஸ், ட்ரக்கிங், ரிப்போர்ட்ஸ், மிலிட்டேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்குது. அதாவது அடுத்தது வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் salary எக்ஸ்பெக்டேஷன். கட்டாயம் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம். இப்போ நம்ம டபிள்யூடிஓ இல்லை ஹெச்என்டிஓ அல்லது டிகிரியோ முடிச்சுட்டு ட்ரைனிங் போவோம். ஃபர்ஸ்ட் பீரியட் போகக்குள்ள நம்ம ட்ரைனிங்காக போகிறோம்னு சொல்லணும்னா salary எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் salary எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை பழகணும். ஒரு 1 இயரோ இல்லை 1.5 இயரோ ஒரு 6 மந்த்தோ வேலை பழகி ஃபுல் ட்ரெயின் ஆகி அதுக்கு பிறகு நம்ம ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு இடத்துல வேலைக்கு போறோம். இப்போ மார்க்கெட் வந்து அக்கௌண்டிங் படிச்சா தொழில் இல்லை, கியூஎஸ் முடிக்கணும் இல்லாட்டி ஆட்டோகேட் முடிக்கணும் அப்படி இப்படி என்ற மாதிரி அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மள எல்லாரும் டியூன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. அக்கௌண்ட்ஸ் படிச்சும் சரியான ஒரு வேயில போனோம்னு சொன்னா அதுல இருந்து அதை விட கூடிய சாலரியில
அதை விட கூட இன்கம்ல அதை விட நல்ல ஜாப் ஃபெசிலிட்டிஸோட இருக்கலாம் என்ற ஐடியா வந்து எங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது. அதே மாதிரி நம்ம ட்ரைனிங் பீரியட் முடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்தது நம்மளோட போஸ்டிங் வரும் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் என்ற போஸ்டிங் வரும். அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் என்ற போஸ்டிங் வரக்குள்ள நாம எப்படியோ 40,000 to 80,000 வித் எக்ஸ்பீரியன்ஸோட, அதாவது நம்ம ட்ரைனிங் போயிருப்போம் 1.5 year ஓ 6 months 1 year ட்ரைனிங் போயிருப்போம்னு சொன்னா அப்ப நம்ம எப்படியோ 40,000 to 80,000 அந்த சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பார்கெயின் பண்ணி போய் அந்த ஒர்க்ல ஜாயின் ஆகலாம். அதே மாதிரி புக் கீப்பர் ஒர்க் பண்ணலாம், ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க் எல்லாத்துலயுமே எப்படியோ 40,000 அப்பாவி சேலரியே இருக்கலாம். அதே மாதிரி அதுல இருந்து நிறைய நல்ல கம்பெனிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அலவன்ஸ்கள் கொடுப்பாங்க, ஃபுட் அலவன்ஸ் அந்த மாதிரி அலவன்ஸ்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போல எப்படியோ 100,000 மேல அப்பாயிரும் நம்முடைய சேலரி வந்து. அதே மாதிரி இப்ப இல்ல நான் ட்ரைனிங் முடிச்சிட்டேன், இங்க நாட்டுல ட்ரைனிங் முடிச்சிட்டேன், 6 months 1 year ட்ரைனிங் முடிச்சிட்டேன், நான் கல்ஃப் கண்ட்ரிஸ் போறேன் அப்படி என்று சொல்லி போக துபாய் சவுதி அப்படி இங்க கல்ஃப் கண்ட்ரிகள்ல பார்த்த முடிச்சுன்னா சாரி கல்ஃப் கண்ட்ரிகளில் பார்த்த முடிச்சுன்னா நல்ல சேலரியில ஒர்க் பண்ற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்பைக்கு லிங்க்டின்ல சரி இல்லாட்டி job.com அப்படியான வெப்சைட்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து வேக்கன்சிகள் இப்பைக்கு ஷோ ஆயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த ஜாப்புகள்ல ஜாயின்ட் ஆகுற, அதுல இருந்து ட்ரைனிங் எடுக்கிற. இப்ப நம்ம கண்ட்ரில ஒர்க் பண்ணி ட்ரைனிங் பண்ணதுக்கும் இப்ப கல்ஃப் கண்ட்ரில ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். போய் நீங்க வித்தின் 1 month வித்தின் 1 week உங்களோட இதை வச்சு கெப்பாசிட்டியை வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அதுல ட்ரெயின் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ரிமோட் ஒர்க் பண்ணலாம். ரிமோட் ஒர்க் அங்கக்குள்ள இப்ப ஸ்ரீலங்காவிலேயே நிறைய பிபிஓஸ் இருக்கு. பிபிஓஸ் ஃபாரின் கம்பெனிகள் வந்து புக் கீப்பிங் ஒர்க் பண்ணுவாங்க. அது அப்படியான கம்பெனிகள் வந்து ஸ்ரீலங்காவிலேயே நிறைய இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யலாம், நல்ல சேலரி எடுக்கலாம். இந்த மாதிரி சேலரி எடுக்கலாம், நல்ல ஃபெசிலிட்டிஸோட நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆஸ்திரேலியன் பிபிஓஸ் இருக்கு, அமெரிக்கன் பிபிஓஸ் இருக்கு, பிலிப்பினிஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிபிஓஸ் வந்து இப்பைக்கு ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய ஹையரிங் நடந்து நிறைய பேர் நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா who should join and why these skills matters. அதாவது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த அளவுல ஸ்டூடெண்ட் நாம டபிள்யூடி படிச்சுட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் ஈஸ்டர்ன் சைட்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸ்டர்ன் சைட்ல பொறுத்த அளவுல ஈஸ்டர்ன்ல வந்து எப்படின்னு சொன்னா படிக்கணும், O level 9 எடுக்கணும், அடுத்தது A level 3 எடுக்கணும், யூனிவர்சிட்டி போகணும், யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து எல்லாரும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கணும். என்ன கவர்மெண்ட் ஜாப் கேட்டு அப்படி கவர்மெண்ட் ஜாப் கேட்டு நம்ம உழைச்சிட்டு இருந்த மனுஷன்னா அப்படியோ ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க பார்ப்போம். ஓமா இல்லையா? அப்ப வெஸ்டர்ன் சைடை பொறுத்த அளவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல இருந்து லீவ் ஆகிறதுக்கு முதலே A level எழுதிட்டாங்கன்னு சொன்னா இல்லாட்டி O level எழுதுற போய் WIT முடிச்சிடுவாங்க. அப்ப A level என்ன WIT பாஸ் ஃபைனலிஸ்ட், MWITக்கு ட்ரைனிங் போவாங்க, ஆடிட் ஃபார்ம்ல போவாங்க. ஆடிட் ஃபார்ம்ல போயிட்டு ஆடிட் ஃபார்ம்ல ட்ரைனிங்கை முடிச்சு எடுத்து முடிக்கிறவதைக்கு 1 year ட்ரைனிங் முடிச்சு MWITக்கு அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க, MWIT பாஸ் அவுட் பண்ணிடுவாங்க, MWIT ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. A level ஒன் த ஃப்ளோ போகும், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே இல்லாட்டி நைட்ல ரிமோட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி A level போயிட்டு இருக்கும். A level போயிட்டு இருக்க போது அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் அந்த பொசிஷன்ல 40,000 to 45,000 ஏர்ன் பண்ற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி என்ன செய்வாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதால வளர்த்துக்குவாங்க. நம்ம ஈஸ்டர்ன் சைடை பொறுத்த அளவில் என்ன நடக்கும்னுச்சுன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அக்கௌண்ட்ஸ் ஃபீல பொறுத்த அளவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இப்போ ஒரு ஆடிட் ஃபார்ம்ல ட்ரைனிங் எடுக்க போறோம்னுச்சுன்னா ஒரு ஒழுங்கான ஆடிட் ஃபார்ம் இல்லை, இல்லாட்டி சரி ஏதோ சரி ஒர்க் பண்ற இடத்துல ஒரு அக்கௌண்ட்ஸ் பத்தின நாலேஜ் எடுக்கணும், அங்க போய் ட்ரைனிங் பண்ணலாம், இங்க போய் ட்ரைனிங் பண்ணலாம், அதுக்குரிய அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை என்ற கட்டத்துல தான் நம்ம ஈஸ்டர்ன் சைடை பொறுத்த அளவுல நிறைய பேர் அந்த ஃபெடப் ஆகிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு கூட ரன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இப்ப WIT முடிச்சவர் இருக்கிறார், WIT முடிச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன பார்க்க போறாருன்னு சொன்னா WIT முடிச்சுட்டு அதுக்கு எக்ஸப்ஷன் எடுக்கலாம், சார்ட் எடுக்கிற எக்ஸப்ஷன் எடுக்கலாம், CMA
HNDA பிபிஏ அதுக்குரிய எக்ஸப்ஷன் எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு போகக்குள்ளேயே இவர் என்ன செய்யணும்னு சொன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்க போகல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ள ஒன்றுக்குள்ள போகணும் அது வித் ட்ரைனிங்கோட போனாங்கன்னா அவங்கள கெரியர்ல வெற்றி ஒரு ரீச் ஒன்று அடைவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் லீவர்ஸ் ஆகிக்கட்டும், ஜாப் சீக்கர்ஸ் ஆகிக்கட்டும், கெரியர் சேஞ்சஸ் ஆகிக்கட்டும், எப்படி சரி அவங்களோட கெரியரை கைட் பண்ணணுங்கிறத கட்டம் வரக்கொள்ள அதுக்குரிய வழிகளை வழிவகுக்கிறது தான் இந்த கோர்ஸ், அதாவது இந்த ஃபெமிலியிட ஒரு இதாக இருக்கும், ஃபியூச்சராக இருக்கும் இன்ஷால்லா. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா தனி சிலபஸ் மட்டுமா இல்லாமையே பெரிய கைடு ப்ரோக்ராமாகவும் இதை நாம யூஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன டவுட் எது வரப்போகுதோ அந்த இன்டர்வியூல எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இல்ல இப்படி இப்படி கேள்விகள் கேட்கறாங்க குயிக் புக்கை பொறுத்த அளவுல, ஜீரோவை பொறுத்த அளவுல இப்படி இப்படி கொஸ்டின்ஸ் இருக்குது என்கிட்ட, இப்படி இப்படி ஏதாவது என்ன வகையில நீங்க உங்களுக்குரிய டவுட் இருந்தாலும் அதை பர்சனலாவோ சரி இல்லை வாட்ஸ்அப்ல குரூப் இருக்குது, குரூப்லயே சரி நீங்க கேட்டு என்ன செய்யலாம்னு அதுக்குரிய இதை ஆன்சர்ஸை போட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? அதே மாதிரி குயிக் புக் N0 குயிக் புக் N0 நாங்க எங்களோட கேம்பஸால ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவோம். அதையும் தாண்டி குயிக் புக் ஆன்லைனும் சரி, ஜீரோ அட்வைசர் சர்டிஃபிகேட்டும் சரி, அதுவும் சரி நீங்க இப்போ உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். குயிக் புக் இருக்குதானே, குயிக் புக் வந்து 1 மந்த்துக்கு ஃப்ரீ ட்ரையல் தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதே மாதிரி அதுல சின்ன ஒரு ட்ரையல் வெர்ஷன் வந்து போயிட்டு இருக்கும். 30 டேஸுக்கு நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டி வரும். நம்மளோட கிளாஸ் வந்து வீக்லி டுவைஸோ த்ரீ டேஸோ நடக்கும் அண்ட் செல்லில் போகக்குள்ள. அப்போ அந்த 30 டேஸுக்குள்ள உங்களோட ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிடும். அதை பார்க்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னு டெய்லி 1 ஹவரோ இல்லை ½ அன் ஹவரோ இருந்து குயிக் புக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது என்று செல்ஃபாக நீங்கள் படிங்க. அப்போ செல்ஃபாக பார்க்க போகக்குள்ளேயே உங்களுக்கு என்ன செய்யுங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் குரூப்பில் போடுங்க. அப்போ அந்த வீக்குக்குரிய கிளாஸில் என்ன செய்வோம்னா ஒரு 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே தானே? அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த அளவில் ஜீரோவுக்கு நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். குயிக் புக் நம்மளோட 2 சாப்டராக நடக்கும். குயிக் புக்கை பொறுத்த அளவில் குயிக் புக் 1 மந்த்தும் அங்கே 1 வீக் வந்து உங்களோட ட்ரைனிங் பீரியடாகவும் போயிட்டு இருக்கும். ஜீரோ சேர்ந்து செய்ய போறீங்கன்னு சொல்லக்குள்ள ஜீரோக்கு அங்கே இருந்துச்சுன்னா மொத்தமாக 2.5 மந்த்தும் அங்கே ½ மந்த் ட்ரைனிங் பீரியடுமா போயிட்டு 3 மந்த்துக்குள்ள இந்த கோர்ஸ் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ குயிக் புக் 1 மந்த் சரியா ஃப்ரீ ட்ரையலோட போயிட்டு அதுக்குரிய 1 வீக் ட்ரைனிங்கோட போகும். ஜீரோ 1.5 மந்த் போகும். ஓகே தானே? அதே மாதிரி ஜீரோவிலையும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் எடுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம என்ன செய்யற கட்டம் இருக்கக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் லிங்க்டின்ல அப்டேட் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களை சிவியில் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணி அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துட்டு அடுத்த கட்டம்ன்றது ஒன்று மூவ் ஆகும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு கால் பண்றாங்க, குயிக் புக் நாலேஜ் இருக்கணும், ஜீரோ நாலேஜ் இருக்கணும்னு சொல்ல போகக்குள்ள நீங்க ஒட்டவா லிங்க்டின்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்குரிய ஒரு பாயிண்ட்ஸா அது என்ன செய்யணும்னா ஹெட் ஆகி உங்களுக்குரிய ஒர்க் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கூட போகும். ஓகே தானே? அதே மாதிரி பாருங்க, யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட்ஸ் டுடே. இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கோர்ஸுக்குள்ள நாம என்ன செய்யணும்னா என்ரோல் ஆகிறோம், ஃபுல்லி என்ரோல் ஆகிறோம். என்ரோல் ஆனோம்னு சொன்னா இந்த கோர்ஸ் வித் 1 மந்த் அண்ட் 1 வீக் நடக்குது, இந்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபெமிலியா போயிட்டு இருக்கு இந்த கோர்ஸ் வந்து. அப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ள வர டிஸ்கஷன் இல்லாட்டி ஏதாவது டவுட்டுகள், ஏதாவது அப்டேட்டுகள், எனக்கு இந்த ஒர்க் கிடைச்சிருக்கு இப்படி செய்யலாமா, ஏதாவது ஐடியாஸ் அப்படியானது எல்லாத்தையும் என்ன செய்வோம் சொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோம். எவ்ரி வீக் எவ்ரி டே உங்களுக்குரிய ஃபுல்லி ஓப்பனாக இருக்கும் அந்த குரூப். அப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்கிறத இல்லை, அந்த கோர்ஸில் இருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் ஃபுல்லாக பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெய்லி நீங்கள் என்ன செய்ய சொன்னால் குயிக் புக் இல்லை, இப்போ பொதுவாக ஏதாவது ஒன்று செல்வாங்க, நம்மளோட பழையாக்கள் செய்வாங்க, செந்தாமொழி நாப்பழக்கம் சித்திரமும் கை பழக்கம் செந்தாமொழி நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க தெரிந்தானே. அதே மாதிரி ஒன்றை நாம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணத்தான் அதுக்குரிய அவுட்புட் சரியான முறையில் வரும். ஓமா இல்லையா? அப்போ நாம என்ன செய்யணும் சொன்னா, ஓகே குயிக் புக் தெரியும், நான் படிச்சுட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 இயர்ஸுக்கு பிறகு இல்லாட்டி ஒரு 1 மந்த் 1 இயர் ஒரு கெப் ஒன்று விட்டுட்டு
நாம என்ன செய்யறோம், ஒரு இன்டர்வியூக்கு போறோம். இன்டர்வியூல பார்த்தா சிவில ஓகே, இவர் சிவி நாலேஜபிள், சாரி கியூபிஓ நாலேஜபிள், இல்லாட்டி ஜீரோ நாலேஜபிள் போட்டிக்கிறான் செல்ல போகல. ஒரு கொஸ்டின்ஸ் தப்பித்து அவர் கேட்டுட்டாங்க, இல்லாட்டி ப்ராக்டிக்கல் டெஸ்டிங் ஒன்று வச்சுட்டாங்க சொன்னா அவடத்துல அவர் என்ன செய்வாருன்னா 0 ஆயிடுவார். ஏன் காரணம், அவருக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே தானே? அப்ப அவருக்கு கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னா டெய்லி ப்ராக்டிஸ்ங்கிறது கம்பல்சரியா இருக்கணும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சரி கியூபியை பத்தி அப்டேட்டுகள் தெரிஞ்சிருக்கணும். கியூபின்னா இப்பைக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு வந்து மொபைல் ஆப், அதே மாதிரி அந்தந்த அப்டேட்டுகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே தானே? அதே மாதிரி பில்ட் ரியல் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்குரிய இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீர்கள், என்னால முடியுமா, நான் 1 மந்த் கோர்ஸ் தான் செஞ்சேன் கியூபிஓவில், இல்லாட்டி ஜீரோவில் 1 மந்த் கோர்ஸ் தான் செஞ்சேன், அதுக்குரிய ஃபுல் நாலேஜ் இல்லை அப்படி என்ற ஒரு கட்டம் இல்லாம, அதுக்காகத்தான் நாங்க என்ன செய்ய முடிச்சோம்னா உங்களுக்கு அந்த குரூப்பை ஃப்ரீயாகவே வைக்கும் இன் ஃபியூச்சர் லாங் டைம். அதுல நீங்க என்ன ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க ஹேண்டில் பண்ணாலும் அதுல போட்டுட்டு உங்களுக்கான கைடை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே தானே? அதே மாதிரி அப்ளை அண்ட் ஏர்ன். அப்ளை பண்றது வந்து நீங்க எந்த மாதிரியான ஒர்க்குக்கு அப்ளை பண்ணணும், இந்த கோர்ஸ் லாஸ்ட்ல நாங்க அதை உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீ செஷன் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன மாதிரி ஒர்க்குக்கு அப்ளை பண்ணணும், ஒரு ஒர்க் ஒன்று வருதுன்னுச்சுன்னா அதுக்குரிய என்னென்னத்தை எதிர்பார்க்காங்க, நீங்க எப்படி எப்படி ரெடி ஆகணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வைப்பாங்க, என்னென்ன ட்ரைனிங் பீரியட் வைப்பாங்க, அந்த மாதிரியான உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு தருவோம். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த அளவுல, கல்ஃப் கண்ட்ரிக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்லாட்டி ஃப்ரீ விசாவில் போய் அங்க நீங்க ஒர்க் பண்றீங்கன்ற கட்டம் வரக்கோல அதுக்கான ஐடியாஸ், மற்ற விஷயங்கள் எப்படி எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் என்ற விஷயங்களை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே தானே கை? ஓகே. இதுல இப்பைக்கு இது வரைக்கும் நான் செஞ்ச செஷன்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி இதுக்கு மேலேயும் ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படி நினைக்கிறவங்க யாரும் இருந்தா கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி. சொல்லுங்க நான் வந்து அபுல். ஃபாஜித் பேசுகிறேன். என்னென்னு சொன்னால் வந்து சார், இந்த டெலி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தானே சிஸ்டத்தில் என்ன பண்ணுறது, அல்லது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படி? டெலியா? டெலி நீங்க குயிக் கூட ஆல்ரெடி அப்ப டெலி சேர்ந்தான். படிச்சிருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் சும்மா நார்மலாக தெரியும். ம். நீங்க எந்த இடம்? நான் வந்து ட்ரிங்கோ. ஈஸ்டர்ன் சைட் தானே? ஓ ஓ ஓ. ஓகே ஓகே ஓகே. டெலியை பொறுத்த அளவுல நீங்க இப்ப டெலி ஆல்ரெடி நீங்க படிச்சன்றதால குயிக் புக்கும் டெலியும் உண்டா என்ற இது வராது. குயிக் ஓகே. புக்ல அதாவது பேசிக் உண்டா தானே இருக்கும். ஓ ஓகே பேசி தானே? இப்ப சரி. ஓ இன்வெஸ்ட்ங்கக்குள்ள எப்படியோ நியூ இன்வெஸ்ட் போய் இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன ஐட்டம் முடிச்சு கொடுத்து அதோட டிஸ்கவுண்ட் எம்ஆர்பி கொடுத்து டோட்டல் பண்ணிட்டு கஸ்டமர் கொடுத்து அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இருக்குமா? ஆப்ஷன்ஸ்கள் வேற வேற ஆகும். சின்ன சின்ன கன்ஃபரன்ஸ்களுக்கு தானே ஓ அப்டேட் ஓ ஆகும். நம்ம சரி. இல்லை இல்லை, நார்மலா என்னென்னா ஃபோன் இந்த யூஸ் பண்ற மாதிரி. கல்ஃப் கண்ட்ரிலையும் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதானே, ம். அப்படி அந்த ஒரு டவுட் ஒன்று வந்து அதான் கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். ஓப்பனா பண்ணி பேசணும், அதான் முக்கியம். ஓ நம்ம ஆயிதான். பேசத்தான் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே தானே? ஓ இன்ஷா அல்லாஹ் சார். கட்டாயம் இன்ஷா ஆனால் அல்லாஹ். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நிறைய எனக்கு புது விஷயம் மட்டும் மீக்குது. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் சரியாக வரும்னு நினைக்கிறேன். கட்டாயம் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே உங்களுக்கு தேங்க் மொபைல் ஜஸாக்கல். ஆப்பும் வந்திருக்குது இப்ப ஈஸியா. ஓ ஓ. இப்ப நம்ம ஒரு ஆ ஆ. எக்ஸ்பென்சஸ் போகுதுன்னு பார்ப்போமே, ஒரு பில் ஒன்று வருது, ஏதாவது ஓ ஓ. ஆஃபீஸுக்கு வாங்கினேன் இல்லாட்டி ஏதாவது ஒன்று வரக்குள்ள மொபைல்லயே போன்ல போட்டோ எடுத்துட்டு ரிப்ளை பண்ணல என்ன செய்ய மாட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸி ஆகுது. ஆ ஆ இப்ப அப்படி நம்ம செய்யுமா? அதுக்கு எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணணும்ன்றது இல்ல, அதே ஓட்டோவா என்ன செய்யுதுன்னா அதுக்குரிய நம்ம டபுள் என்ட்ரி செய்யும். பில்லை மட்டும்தான் அப்டேட் பண்ண, டபுள் ஏடி இல்லாமல் அவங்களே செய்வாங்க. போட்டோ போட்டோ அனைத்தும் இன்வாய்ஸ் வருது, ஒரு இன்வாய்ஸ் ஒன்று ஓ வருது, அதை போட்டோ எடுத்து அப்டேட் பண்ண இன்வாய்ஸ் கன்வெர்ட் ஆகுது. நம்ம ரிப்போர்ட் மட்டும் தான் எடுக்கிறன்ற மாதிரி ஓ. இருக்கும். ஆ ஆ சரி சரி. அப்ப ஓகே சார். ஓகே தேங்க்யூ. வேற யாராவது? ஓ சார், மயோப் அண்ட் சேஜ் வந்து எப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் சார்? ஸ்ரீலங்காவில் படிச்சு எப்படிப்பட்ட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மையோ சேஜ் இது வந்து 2016 அப்படி அந்த கட்டத்துல
ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பைக்கு குயிக் புக் வந்து ஈஸி டு ஹேண்டில் அந்த மாதிரி போயிடுது. எப்படின்னு சொன்னா இப்போ எல்லா ஒர்க்குக்கும் ஈஸி அந்த மாதிரி போயிடுது. 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம், எங்க சரி எடுத்து போகலாம். இப்போ கிளவுட் தான் மோஸ்ட்லி மார்க்கெட்ல ரன் ஆகிறதால இந்த மயோபும் சரி சேஜும் சரி இப்போக்கு அது அப்படியோ டவுன் ஆகல, ஆனா மார்க்கெட்ல இடிக்குது. மோஸ்ட்லி அந்த யூசேஜ் வந்து ஃபுல்லா குறைஞ்சிட்டு. இப்போக்கு நீங்க எந்த இன்டர்வியூ கால் பண்றாங்க இல்லாட்டி ஒர்க் ரிலேட்டடா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு அதுல பாத்தீங்கன்னா குயிக் புக் ஜெரோ அந்த மாதிரி ஐட்டங்களை தான் மோஸ்ட்லி என்ன செய்றாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே தானே? தர்ஷிகா கேக்குதா? சார் இன்னொரு டவுட் உண்டு. ஓகே சொல்லுங்க அப்துல்லா. என்னடா சார், நம்ம படிக்கிறப்போ உங்களோட வந்து பேர் நீங்க என்ன சொன்னீங்க? சாரி பாஜித். வாஜித்னே. உங்களோட ஆ, அப்துல்லன்னு சொல்லி நேம் சேவ் ஆகி. நான் சேஞ்ச் ஓகே பண்ணிவிடுறேன். ஓகே சொல்லுங்க வாஜித். என்னடா சார், நம்ம படிக்கிறப்போ வந்து ரியலா வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில உள்ள டேட்டா எடுத்து நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா சார்? இன்ஷா அல்லாஹ் உங்களோட ட்ரைனிங் பீரியட் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் தருவோம். ஓகே ஓகே. தானே? இப்போ உங்களுக்கு ஓ, என்ன தேவை, இப்போ நீங்க நாட்டுல வேலை செய்ய போறீங்க இல்ல கல்ஃப்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய உங்களுக்கு இது டேட்டாஸை தருவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்கண்ணா. அந்த சரி சரி. அதுக்குரிய ட்ரைனிங் மாதிரி இருக்கும். இன்ஷால்லா சார். ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது? வேற யாரும்? யாரும் இல்ல போல. தூக்கமோ? இருக்கிறீங்களா? மெசேஜ்ல சரி, செட்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலைக்கும் சலாம். நான் இன்ஜினியர் அஜ்மீர் கான். நான் ப்ரொஜெக்ட் மேனேஜர் இருக்கிறேன் சவுதியில். ஓகே இன்னைக்கு உங்களோட லிங்க் எனக்கு ஒரு இன்ஜினியர் அனுப்பினார் இந்தியா சொல்லி போட்டு. ஓகே ஸோ நான் உங்களோட அக்கௌண்ட் செக்ஷனை பற்றி தெரிஞ்சு போகிறதுக்காக வேண்டி நான் இந்த கிளாஸில் இருந்தேன். ஓகே சார். உண்மையில எனக்கு பிடிச்சிருக்குது. நிறைய பேருக்கு இன்ஷால்லா ரெஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே இது ஷூர் ஷூர். இன்றைக்கு மட்டும் அப்படியே ப்ரீ கிளாஸ் மாதிரி செய்றீங்களா? 1 hour இல்லை கண்டினியூவாக இருக்குதா? இல்ல சார், ஆமா நாங்க என்ன செய்யறோம்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால ப்ரீ செஷன் அன்றைக்கு மட்டும் இருக்கிற எல்லாருக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி இதை பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டவங்க ரெஃபர் பண்ணவங்க எல்லாரையுமே ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நாங்க இன்னும் தியரி ஸ்டார்ட் பண்ணலையே. இது நார்மலி இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். தியரிக்குள்ள போயிட்டோம் முடிச்சுன்னா கம்பெனி கிரியேட் பண்றது, அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் சொல்லி ஒவ்வொரு ரிலேட்டடா போயிட்டு இருப்போம். அப்ப அதுக்காக இந்த கிளாஸை மட்டும் ஃப்ரீயா நார்மலி டிஸ்கஷன் கிளாஸாவே போயிட்டு இருக்கும். ஓகே. அடுத்து வந்துட்டு இப்போ உங்களோட டைம் ஷெட்யூல், லெக்சரிங் டைம் ஷெட்யூல் இதே டைம் தானே இல்லை சேஞ்ச் பண்ணீங்களா? இல்ல சார், நாங்க என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த குரூப்லயே டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாசிபிளான டேட் மாதிரி தான் போடுவோம். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே நைட் இந்த மாதிரி தான் இப்போக்கி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. நீ வார ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாசிபிளையும் பார்க்க வேணுமே, அவங்களோட பாசிபிளையும் பார்த்துட்டு தான் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ரெக்கார்டிங் இந்த எங்களோட ஸ்ரீலங்கனுடைய குவாலிஃபிகேஷன் ஓ லெவல் ஏ லெவலுங்கிற அடிப்படையில் இருந்து கொண்டு இவங்க செஞ்சா யூஸ் ஆகுமா இல்லை நார்மலாக யாரும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? சொல்லுங்க சார். சாரி. எங்களோட ஸ்ரீலங்காவில் ஓஎல்ஏஎல்ங்கிற ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு தானே? ஆமா. இப்போ அது இல்லாதவங்களும் இதை ஃபாலோ பண்ணி ஒரு அக்கௌண்டன்ட் ஆகக்கூடிய டீச்சர் அப்படி இருக்குதா? இல்ல இப்ப நம்மளோட கண்ட்ரியை பொறுத்த அளவுல எப்படியோ பேசிக் குவாலிஃபிகேஷன் ஓ லெவல் இருக்கணும். ஏ லெவல் இல்லைன்றாலும் AA கம்ப்ளீட் பண்ணிட்டு புக் முடிச்சுட்டு கவுண்டர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஓ லெவல் இல்லைன்றது வந்து அது ஒரு இஷ்யூ உண்டாகும். எப்படியோ ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏ லெவல் இல்ல நான் என்ன செய்யறேன்ற ஒரு கட்டத்துக்கு வருவாங்க தானே. அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஏ லெவல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம AA முடிக்கலாம். AA முடிச்சுட்டு QBO இல்ல ஜீரோவோ இல்ல வேற ஏதாவது சாஃப்ட்வேரோ அவங்க படிச்சுட்டு அதுல ப்ராக்டிஸ் பண்ணி அதுல அவங்களோட நாலேஜை அப்கிரேட் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா அக்கௌண்டன்ட் ஆகலாம். அப்படி நிறைய பேர் ஆனவங்களும் இருக்கிறாங்க.
இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா எதுவும் அக்கௌண்ட் சிஸ்டம் அப்படி வச்சிருக்கிறீங்களா இல்ல காமன் தானே எல்லாம்? இல்ல கொமாண்டா தான் எல்லாத்துக்கும் உண்டா போகும். ஆஹா. இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லை, இன்ஜினியரிங் ஃபீல்டு கூட இப்போ உங்களுக்கு கொஸ்டிங் வரும். கொஸ்டிங் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. அப்போ அதில் உங்களுக்கு இப்போ ஒரு பில்டிங் இப்படி இப்படி பிளான் பண்ணுறீங்க கூட அதில் ஒரு கொஸ்டிங் அக்கௌண்டன்ட்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார். அதெல்லாம் நான் செய்வேன். ஆனா இப்ப எங்கட ஆமா சொல்லப்போனா இப்ப நீங்க சொன்னீங்களா ஐடி நாலேஜ் உள்ளவங்க நிறைய அக்கௌண்ட் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி. ஆமா. ஸோ அப்படியான நிறைய பேரை நான் மீட் பண்ணிக்கிறேன். அவங்க செய்யறது சில நேரங்கள்ல எங்களுக்கே குழப்பமா இருக்கு. நாங்க ஐடியா சொல்ல வேண்டியிருக்கும் அந்த ம் அக்கௌண்ட். அதான் அதான் விஷயம். அது என்னச்சுன்னா உங்கள்ட்ட பேசிக் நாலேஜ் இருக்காது. இப்போ ஐடி தெரியும், ஐடி தெரியும்ன்றதால அவங்க அவங்களோட சாஃப்ட்வேர் ஒன்றை படிச்சுட்டு, இப்போ குயிக் புக்குங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரை படிச்சுட்டு அவங்களுக்கு பேசிக் தெரியாது. ஓகே, பேருக்கு அக்கௌண்ட் அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, எக்ஸல்ல இந்த பண்றத ஒரு அக்கௌண்ட் தொழில் மாதிரி செய்றாங்க. அவங்கள்ட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அந்த ஓகே மாதிரி. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க பாருங்க எல்சிசியூ விசுவல்ல ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிக்கிறார். அதுல நீங்க எல்லாரும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? வேற ஏதாவது டவுட்டுகள்? வாஜித் சொல்லுங்க. ஓ சார், நீ உங்களை பத்தி சொல்லலையே. உங்களை பத்தி சொன்னீங்க தான், ஆனா நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லலையே சார். இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, இதுல லாட் ஆஃப் பேர்சன் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கிளாஸ் போக்குள்ள நம்ம என்ன செய்வோம் கூட ஒரு ஃபெமிலி ஆயிரும். நம்ம கிளாஸ்ல ஜாயின் ஆகிறார்கள் என்ன செய்வாங்கன்னு ஒரு ஃபெமிலி ஆயிரும். அதுக்கு ரைட் பிறகு சார். அது ஃபன் கிளாஸாவே போயிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், ஓகே இன்ஷா தானே? அல்லாஹ். ஓகே ஓகே, கட்டாயம். இன்ஷா அதே இன்ஷா மாதிரி அல்லாஹ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் குயிக் புக் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்றோம். அதுல கம்பெனி கிரியேட் பண்றது எப்படி, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கும், அதாவது பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்றது, கஸ்டமர் சப்ளையர்ஸ், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இன்வெஸ்ட் பண்றது, பில் என்டர் பண்றது, அந்த மாதிரி ஐட்டங்களை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? எக்ஸ்கியூஸ் மீ அதே மும்தாஸ். மாதிரி ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றன்றதையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். யா இதை எக்ஸ்கியூஸ் பத்தின மீ ஏதாவது ஃபீட்பேக்குகள், இந்த கிளாஸுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி யாராவது? மும்தாஸ். ஆமாம் சொல்லுங்க. யா ஃபாஹிம். யா ஒரு chatல ஒரு ஓகே. கொஸ்டின் போட்டிருக்கிறேன். லைக் குயிக் புக் அந்த கிளவுட் பேஸ்ல யூஸ் பண்றதுக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டு, ஸோ அதுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஆமா, அதாவது கிளவுட்ல யூஸ் பண்ணா நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதுக்குரிய டேட்டா சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நமக்கு தேவை அவசரமா, இப்போ ஒரு இடத்துல இருக்கோம், இல்லாட்டி ஒரு டிராவல் போறோம், இல்லாட்டி ஃபாரின் ட்ரிப் போறோம். இப்ப கம்பெனியில பொறுத்த அளவுல எல்லா பொஸ்ஸஸும், கம்பெனில எம்டி பொஸ்ஸஸ் சொல்லுவாங்க. பொஸ்ஸஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க 1 வீக்குக்கு. ஒரு 1 வீக்குக்கு சைனா இல்லாட்டி ஏதாவது ஒரு கண்ட்ரி அங்க போகக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுங்கிறது ஓகே. அதை தாண்டி கிளவுட்ல யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்ய முடிச்சுன்னா, நமக்கு டேட்டாஸ் எந்த செகண்ட்லையும் எங்க ஒரு இடத்துல இருந்தாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக தான் அந்த கிளவுடை இப்போதைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஃபுல்லி அப்கிரேட் ஆகிட்டு வராங்க. அப்போ கிளவுட் சாஃப்ட்வேர்ன்ற மாதிரியே அதே மாதிரி அதுல யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய யூசர்ஸ் இப்போ ஒரு கம்பெனியை பொறுத்த அளவுல சின்ன கம்பெனியில் இருக்கும், பெரிய கம்பெனியில் இருக்கும். எப்படிப்பட்ட கம்பெனி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 3 அக்கௌண்டன்ட், ஒரு 2 அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், இல்லாட்டி ஒரு அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், எப்படியோ 3 4 பேர் ரன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு ஒரு கியூபியோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 4 யூசர் 5 யூசர் சொல்லி எடுத்துட்டு அதுல அவங்க அவங்களுக்கு தேவையான இஆர்பி சிஸ்டத்தை கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு லிமிட் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க்கிங் ரோல் இருக்கு தானே. இப்போ அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் சீனியர் அக்கௌண்டன்ட் செய்கிற ஒர்க்கை செய்யலாம் இருக்கும். இப்போ அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட்க்கு என்னென்ன ஆத்தரைஸ் இருக்கோ அந்த ஒர்க்குக்குள்ள லிமிட் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு இஆர்பி சிஸ்டம் கொடுப்பாடும். விளங்கிட்டு தானே? அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கிளவுடுக்கும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான். நீங்க எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு செகண்ட்ல உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸோ ரிப்போர்ட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே தானே? கிஷோபா ஆன்லைன் வேற ஏதாவது கொஷன்ஸ்கள்? ஓகே, தேங்க்யூ.
ஹாய் சார். ஹாய். சார் இப்போ குயிக் புக் சாஃப்ட்வேர் தெரிஞ்சா நீங்கள் இங்கேருந்து ரிமோட் ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னீங்க தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, அது என்ன மாதிரி சார்? எங்கேருந்து அந்த லிங்க் அப்படி எடுக்கிறது? ஓகே, இந்த கொஸ்டின்ஸை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நீங்கள் ஓகே, உங்களுக்கு குயிக் புக்கோ ஜீரோ ஃபுல்லாக knowledgeable ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஒர்க் ஒன்று தேவை. நான் எங்கே இருந்து எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன்ற ஒரு கேள்வி வருது தானே. ஓ, கட்டாயம் ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவில் ஆஸ்திரேலியன் பிபிஓஸ் சொல்லி ஒன்று இருக்கு. பிபிஓஸ் சொல்லி நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிபிஓஸ்ங்கிற வந்து புக் கீப்பிங் தான், மோஸ்ட்லி புக் கீப்பிங் தான் செய்வாங்க. பிபிஓஸ் சொல்லி ஒன்று இருக்கு. சரியா, அதில் ஸ்ரீலங்காவில் ஆஸ்திரேலியன் இருக்கு, அமெரிக்கன் இருக்கு, அப்படியான பிபிஓஸ் இருக்கு. என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்களோட டைமுக்கு ஒர்க் பண்ணணும். ரிமோட் ஒர்க் தான், அதாவது ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களை ஃபுல்லி கைட் பண்ணுவாங்க. அதுக்குரிய அக்கௌண்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அக்கௌண்டன்ஸ் மாதிரி பொறுத்த அளவில் பிலிப்பீன்ஸ் இருக்காங்க. பிலிப்பைன்ஸில் நிறைய அக்கௌண்டன்ஸ் மாதிரி இருக்காங்க. எந்த வித் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல நினச்சேன்னா புக் கீப்பர்னு சொல்லிட்டு ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணேன். எனக்கு சீனியர் அக்கௌண்ட் ஆனாலும் சரி, என்ற ட்ரைனிங் பர்சன் ஆனாலும் சரி, ஃபுல்லி பிலிப்பீன்ஸ். ஆனால் அது அமெரிக்கன் பிபிஓ. சரிதானே. அதுக்குரிய லிங்க்ஸ் இப்போ நிறைய வருது. லிங்க்டின்ல இப்படி எக்கச்சக்கமான வேக்கன்சி வருது. அதுக்குரிய லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இன்ஷா அல்லா வித்தின் பீரியட் நீங்கள் போகக்குள்ளேயே அதுக்குரிய நாலேஜ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே தானே. ஓகே சார், தேங்க்யூ. கால் பண்ணுற அனைத்து வேக்கன்சியும் உங்களுக்கு குரூப்பில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறீங்க, ஹாஃப் மந்த் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு நாலேஜ் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கோர்ஸ் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபேஸ் பண்ணி பாருங்க. எத்தனை இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண இயலுமோ அத்தனை இன்டர்வியூக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஐடியாஸ் வரும். ஒர்க் தேவைன்னு சொல்லி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணப்படா, நம்மளோட நாலேஜ் இது செய்யறதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஐடியாஸ் வரும். அதே மாதிரி பிபிஎஸை பொறுத்த அளவில் மினிமம் 5 இன்டர்வியூ நடக்கும். இப்போ நம்மளோட நார்மல் கம்பெனிகள் ஈஸ்டர்ல கம்பெனிகள் இருக்கு தானே, வழங்க ஆகிறது. ஆமாம் சார். நார்மல் கம்பெனிகளுக்கு தான். நார்மல் கம்பெனியில் எப்படி என்ன செய்வோம், போவோம், சிவியை கொடுப்போம், சிவி அனுப்பிட்டு ஓகே பண்ணிச்சுன்னா என்ன செய்வாங்க, இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஓகே, இன்டர்வியூ பாஸ், நீங்கள் வேலைக்கு வாங்க. அப்படி இருக்காது இந்த ஆன்லைன், அதாவது ஃபாரின் பிபிஓஸ். பிபிஎஸ்ல என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அது கூகுள் ஃபார்மாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் நடந்து பிறகு உங்களை நார்மல் இன்டர்வியூ நடந்து அதுக்கு பிறகு அக்கௌண்ட் சம்மந்தமான இன்டர்வியூ நடந்து அதுக்கு பிறகு ஃபைனல் இன்டர்வியூன்னு சொல்லி ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து தான் உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். அப்போ எத்தனை இன்டர்வியூ, 5 இன்டர்வியூ நடக்கணும். 5 இன்டர்வியூ நீங்கள் ஃபேஸ் பண்ண தானே உங்களுக்கு ஒர்க் எடுக்கலாம். ஓகே தானே. அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண என்ன செய்யணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வரும். என்ன கேள்வி கேட்க போறீங்க, கேளுங்க நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு ஒன்று வந்துடுவீங்க. சரிதானே. கடைசி கட்டத்தில் இப்போ 4-5 இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறவங்களுக்குள்ள 6வது இன்டர்வியூ நமக்கு என்ன செய்யும், ஈஸியாக போயிடும். என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அக்கௌண்ட்ஸை பொறுத்த அளவில், ஏதாவது டபுள் என்ட்ரி கேட்க போறீங்களா கேளுங்க, நாலேஜ் இதை பற்றி புக்கு கியூபிஓ பற்றி கேட்க போறீங்களா கேளுங்க என்ற கட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வருவீங்க. ஓகே தானே. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. கான்டாக்ட் நம்பர் சார் குரூப்பில் நானும் இருக்கிறேன். சரிதானே. நான் ஒரு மெசேஜ் போடுறேன் குரூப்பில், பார்த்துக்கோங்க. குரூப்பில் நானும் இருக்கிறேன் ஆல்ரெடி. குரூப்பில் இருந்து எடுக்கலாம். நம்மளோட கிளாஸ் குரூப்ல இருக்கோம். சரிதானே. ஓகே, சாரி. வேற ஏதாவது, மற்றது வந்து நம்மளோட கிளாஸ் வந்து 1 ஹவர் சொல்லி டார்கெட் பண்ண முடிச்சுன்னா அது 1 ஹவருக்கு இருக்காது. அந்த செஷன் முடியும் வரைக்கும் இருக்கும். அதை எல்லாரும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தானே. 1 ஹவர் ஸ்ட்ரிக்ட்லி 1 ஹவர் செய்வோம் கிளாஸ். சரி, டைம் முடிச்சு போவோம். அதாவது டியூஷன்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ பெல் அடிச்சா போகிற மாதிரி இருக்காது. நம்ம செஷன் முடிஞ்சு எல்லாருக்கும் வழங்கிட்டு ஓகே எல்லாரும் சாட்டிஸ்ஃபை என்றாதான் கிளாஸ் ஓவர் ஆகும். ஓகே தானே. வேற ஏதாவது ஓகே ஃபீட்பேக்குகள்? ஓகே, வாஜி தான் ஃபுல்லி ஆக்டிவ் ஆயிருக்கார். வேற ஏதாவது ஃபீட்பேக்குகள் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிக்கோங்க. சாஃப்ட்வேர் தருவீங்களா சார்? சாஃப்ட்வேர் சொன்னா கிரேக் சாஃப்ட்வேர் தான் இருக்கு. கிரேக் சாஃப்ட்வேர்ல இப்போ நிறைய பக்ஸுகள் இருக்கும்.
இப்போ நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கு தானே, ஸ்டார்டிங் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அடிச்சு கம்பெனி கிரியேட் பண்ணி புள்ளி என்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போகக்குள்ள சாஃப்ட்வேர் கிரேக் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், பக் ஆயிரும். பக் ஆன என்ன செய்யணும்னா பழைய டேட்டாஸ் அவ்வளவுமே அழிஞ்சிடும். அழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப வேற கிரேக் சாஃப்ட்வேர் போட்டு அதுக்குரிய ஐடியாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாம இப்போக்கி கோர்ஸ் செஞ்சுட்டு போகக்குள்ள என்ன செய்ய முடியும்னா ஃப்ரீ ட்ரையல் ஒன்று தான் பார்த்துட்டு போவோம். ஓகே தானே, ஃப்ரீ ட்ரையல் ஒன்று பார்த்துட்டு போவோம். அப்படி உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவை வந்துச்சுன்னா அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதை என்னன்னு சொல்லி பார்த்து இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையல் செஞ்சுட்டு போகக்குள்ளே ஓகே இல்லை சாஃப்ட்வேர் ஆன் தேவை என்ற கட்டம் பிறகு அங்கே சொல்லுவோமே, அப்போ என்ன செய்ய முடியும், அந்த சாஃப்ட்வேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி செஞ்சுட்டு போவோம். ஆனால் சாஃப்ட்வேர் இருக்கு நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற வேற ஒரு கம்பெனிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலி அதை எடுத்து தர மாட்டாங்க. அப்படி நமக்கு தேவைன்ற கட்டம் வரக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி நம்ம ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, வேற ஏதாவது? அதே மாதிரி குயிக் புக் மட்டும் செய்கிறவங்க செய்யலாம், ஜீரோ மட்டும் செய்கிறவங்க செய்யலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து செஞ்சாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி குயிக் புக்கும் ஜீரோவும் தெரிஞ்சிருக்கீங்க போல. குயிக் புக்கை நீங்கள் படித்து முடிச்சுட்டே இல்லைண்டாவே ஜீரோவில் சின்ன ஒரு பார்ட் விளங்கினா போதும். ஜீரோவில் என்னென்ன ஆப்ஷன் இங்கே இருக்குன்ற விளங்கினாலே போதும். நீங்கள் ஆல்ரெடி இஆர்பியில் ஒரு ஃபுல் நாலேஜபிள் ஆகிட்டீங்க சொன்னாலே எந்த ஒரு இஆர்பி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ளவுடை பொறுத்த அளவில் இப்போ நான் ஏற்கனவே செஞ்ச கம்பெனியில் ஈவிஷன் ஒன்று சொல்லி ஒன்று யூஸ் பண்ணாங்க, அப்புறம் எக்ஸாஃப்ட் ஒன்று சொல்லி யூஸ் பண்ணாங்க. அப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, விளங்கிட்டு தானே. அப்போ நமக்கு தெரியா என்று நீங்கள் நினைக்கப்படாது. இப்போ ஒரு இஆர்பி சிஸ்டத்தை நீங்கள் ஃபுல்லாக விளங்கிட்டே இல்லைன்னு சொன்னாலே அடுத்தடுத்த இஆர்பி நீங்கள் நார்மலாக செஞ்சுட்டு போகலாம். ஆப்ஷன்ஸ் தான் மாறுமே தவிர ஒரே பேசிக் எல்லாமே உண்டா தானே இருக்கும். ஓகே தானே. ஓகே, வேற ஏதாவது செல்ல இருந்தா சொல்லுங்க. இதோட நம்ம செஷனை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த செஷன் என்ன மாதிரின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களோட கிளாஸை போட்டு அதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸை மிஸ் பண்ணாம தொடர்ந்து வர பாருங்க. கிளாஸ்ல செல்ல வேண்டியதுகள் ஏதாவது இருந்தா செல்லுங்க, ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க. நீங்க எவ்வளவு ஓப்பன் அப் பண்ணி பேசுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அதை ஓப்பன் அப் பண்ண செல்ற காரணம் என்னன்னு சொன்னாலே, நீங்க ஒவ்வொரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு தெரியாத ஆளை ஃபேஸ் பண்றீங்க என்ற கட்டம் பிறக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த ஓப்பன் அப் பண்ண ஒரு இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு இதாகலாம். அப்போ உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீ மாதிரி இருக்கும், ஒரு டென்ஷனோ இல்லை ஏதோ இருக்காது. இருக்கிற கொஞ்சம் பேருக்குள்ள ஓப்பன் அப் பண்ணி பேச பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே தானே. இதோட நான் இந்த செஷனை முடிக்கிறேன். ஃபாஹிம். யா மும்தாஸ் சார். யா நாங்கள் முடிக்கிறதுக்கு முதல் தேங்க்யூ ஸோ மச் மும்தாஸ் சார். அண்ட் காய்ஸ் ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லிடுமா? ஸோ உடைய செஷன் எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு பிரயோஜனமா இல்லை ஏற்பாடெல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு? ஸோ அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. சேம் டைம் நான் செட்டில் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கிறேன். உங்களோட இன்றைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமான சர்டிஃபிகேட் நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் தானது. கட்டாயம் உங்களோட நேமை கரெக்டாக என்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் கட்டாயம் எங்களுக்கு சொல்லுங்கள். சேம் டைம் இப்போ அன்மோட் பண்ணி ஏழும்னு சொன்ன ஒரு 2-3% கட்டாயம் எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். பிகாஸ் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட லெக்சர்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி இவ்வளோ பேசினது. ஸோ இதுக்காக வேண்டி யாராவது பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கட்டாயம். ஹாய் சார், Yeah. நான் சபீஷ்கர். இன்றைக்கு Okay. செஷன் வந்து சரியான யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து குவிக் புக்கை பற்றி ஒரு ப்ராப்பர் நாலேஜே இல்லை. குவிக் புக் Okay. வந்து சாஃப்ட்வேர் மட்டும் தான் தெரியும், அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படும் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்ச நல்ல இவர் சொன்னாங்க. பட் அதை பற்றி ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன், அந்த விளக்கம் இல்லாமல் இருந்தது. சார் இன்றைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, ஒரு விளக்கம் ஒன்று தான் இருந்தது. எந்த அளவு ஹெல்ப்ஃபுல், அங்கே அக்கௌண்ட்ஸ் அந்த இது செய்யறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு கொஞ்சம் கிளியராக விளங்குனது இன்றைக்கு. ஸோ தேங்க்யூ சார். Yeah. Thank you, Saviskar. And வேற ஓகே யாராவது? ஓகே, தேங்க்யூ. Zaki brother, Ashfaq, and Ishrat, Kishore brother, Kaushika, Mafaz. So யாராவது just 2-3%. Yeah, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டாக நான் எல்எல்சி விஷுவல் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இப்படியான ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணினதுக்கு. அடுத்து வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அவங்களோட மொடியூல்ஸ் எல்லாம் இருக்குமென்று சொல்லி. நான் எதிர்பார்த்ததை விட 100%
எனக்கு பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கண்டென்ட் இவ்வளோ ப்ரீஃப்லி நல்லா இருந்துச்சு பார்க்கலப்போ. இன்ஷால்லா ஆஃப்டர் 1 மந்த் நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒன்றும் கிடைக்கும்னு சொல்லி நம்புறேன் இன்ஷால்லா. யா ஓகே ஓகே தேங்க்யூ. ஏண்டா நம்மளோட ஓ ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் பேஸில், அதாவது ஜொப் படி இன்ஷால்லா பர்சனை மாத்துறது தான் தேங்க்யூ. நம்மளோட நோக்கம். ஓகே, நீங்கள் தேடி படிக்க தேவையில்லை, ப்ராக்டிக்கலாக படிச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஜொப் ஃபார்முக்கு எப்படி நீங்கள் ரெடி ஆகணுமோ அப்படி ரெடி ஆகுங்க. ரெடி ஆகிட்டு ஒரு ஜொப் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒரு ஜொப் இன்டர்வியூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இடத்துல ஒரு 100% ஸ்கோர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் கைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். உண்மைதான். யா தேங்க்யூ. வேற யாராவது இந்தியாஸ் பிரதர் அண்ட் கௌசிகா, ஸோ நீங்களும் பேசலாம். அப்படி இல்லைன்னா சேட்ல போடுங்க இந்த மாதிரி இந்த செஷன் இருந்துச்சுன்னு சொல்லி. கட்டாயம் அந்த ஃபோமையும் ஃபில் பண்ணுங்க. என் தகுணன், ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி அஸ்பக் பிரதர், அப்துல், ஸோ இன்னும் ஒரு ஆள் பேசினேன்னு சொன்னால் நாங்கள் செஷனை வைண்ட் பண்ணுவோம். ஸோ டைம் ஆகிட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் டு ஆல். யா எந்த ஃபீல்டு இல்லை, நான் ஆல்ரெடி பேசினேன். நான் அஜிமிர் கான் சொல்லி நான் ப்ரொஜெக்ட் மேனேஜராக இருக்கிறேன். நான் ஐ ஓகே ஹவ் இல்லை. ஆனால் எங்கடவங்க எல்லாரும் நினச்சி கொண்டிருக்காங்க இன்ஜினியர் ஃபீல்டில் மட்டும்தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சொல்லி. ஆனால் நிறைய அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் எல்லாருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வயசுல அவங்க அடுத்த கோர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் பெனிஃபிட் அடையணுங்கிறது இதில் சொல்கிறேன்னா. ஸோ எங்களோட ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்ஸ் மிச்சம் குறவு கல்ஃபை பொறுத்தளவில். பிலிப்பைன்ஸ் சார் சொன்ன மாதிரி பிலிப்பைன்ஸ் இருக்காங்க, எஜிப்தியன் இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்குது. ஆனால் ஒர்க்கும் ஈஸி, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் எங்கடாக்கள் குறைவாக இருக்கிறாங்க. அதை மைண்டில் வச்சு அவங்க கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. யா யா தேங்க்யூ தேங்க்யூ பாய் தேங்க்யூ. அண்ட் வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கா? ஸோ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். யாராவது? கௌசிகா பேசுங்க. ஹலோ கௌசிகா. ஓகே, எதுவும் வேற தெரியல. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராமும் வில் சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்கு இன்ஷால்லா. இந்த ப்ரோக்ராம் முக்கியமான ஏற்பாடு வந்துட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் அது ரிலேட்டடான நாலேஜ் கிடைக்கணும். இப்போ நம்ம கேட்டு வந்தோம், ஒரு குவாரி ஒன்று பண்ணோம், இதை என்னன்னு சொல்லிட்டு, பட் அதோட நம்ம விட்டம் இல்லாமல் இதை பற்றின ஃபுல் நாலேஜ் எடுத்துட்டு நம்ம போகணும். அதுக்கு தான் மெயின் அந்த செஷன் அரேஞ்ச் பண்ணது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான சர்டிஃபிகேட் நாங்கள் உங்களோட குரூப்பில் போட்டு விடுறோம். ஓகே, சேம் டைம் கோர்சஸ் ரிலேட்டடான ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை, கிளாஸஸ் எப்போன்னு சொல்லி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தரான அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தாரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ மும்தாஸ் சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி செஷனை நல்லா கொண்டு போனதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் எகைன். இன்ஷால்லா அடுத்தடுத்த செஷனில் ஏதாவது ஃப்ரீ செஷன் அப்படி இருக்கும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம், அதுலேயும் ஜாயின் ஆகிருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அகைன். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே.